அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் கொண்டாட்டம் திண்டாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். வக்ர சனியின் கொண்டாட்டம் திண்டாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போகிறோம். இது வருகிற 27/7/2026 அன்று சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். எதுவரைக்கும் வக்ரகதியில் பயணிக்கிறார் அப்படின்னா 10/12/2026 வரைக்கும், கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் அவர் வக்ரகதியில் பயணிக்க போகிறார். 11/12/2026 முதல் நேர்கதியில். அப்போ இந்த வக்ரகதியில் பயணிக்கிறதால என்ன மாதிரி பலாபலன்கள் இந்த 12 ராசிகளுக்கும் ஏற்பட போது, அவங்களுக்கான இந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சனி பகவான் வக்ரகதியில் பயணிக்கிறாருன்னா அது சூரியனுடைய மூமெண்ட்டு படி அது வக்ரமாகும். அதை டீட்டெயிலாக ஜோதிட நுணுக்கங்களை ஜோதிட விதிகளை விட பலன்களை உங்களுக்கு சொல்கிறப்ப தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க முடியும். ஏன்னா லென்த்தி வீடியோவாக போகும். இப்போ இது வக்ரகதியில் 27/7/2026 அன்று பயணிக்கிறப்ப நான் என்னுடைய பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். என்னுடைய ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்களுக்கு தெரியும். வக்ரகதியில் ஒரு கோள் பயணிக்குதுன்னாக்க அந்த ஜாதகரை ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கும். குடிகாரர போலன்னு என்ன சார் இப்போ சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னா, நார்மலாக அந்த குடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒழுக்கமாக நேர்மையாக ரொம்ப அப்படியே ஆச்சாரமாக பட்டக்கிட்ட போட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடிய ஆளுங்க கூட, ரொம்ப அழகாக பணிவாக பேசக்கூடிய ஆளுங்க கூட குடிச்சிட்டா வேறு மாதிரி பேசுவாங்க, வித்தியாசமாக பேசுவாங்க. அதே இது எப்போதும் குடிக்காதப்ப ரவுடித்தனமாக அடாவடியாக திமிராக பேசக்கூடிய ஆள்கள், மோடு முட்டித்தனத்தை காட்டக்கூடிய ஆட்கள் குடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக அவங்களுடைய நேச்சர் மாறுது. அதை நீங்களே பார்த்துருக்கலாம். அதே போலவே இந்த சனி பகவான் வக்ரம் பெறப்ப, இந்த சனி பகவான் உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு யார், அவன் என்ன மாதிரி வேலையை செய்யக்கூடியவன், உங்களுக்கு நட்புக்கோளா பகைக்கோளா, அதாவது உங்களுக்கு பிரச்சனைக்குரியவரா இல்லை நல்லது பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காரா, இதெல்லாம் அனுசரித்து தான் அந்த பலாபலன்கள் ஏற்படும். அப்போ அதில் வக்ரம் பெறப்ப என்ன நடக்கும், இயல்புக்கு மாறாக நடக்கும். இப்போ மேஷத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோன்னா அதில் 12ஆம் இடத்துல சனி பகவான் பயணிக்கிறப்ப விரய சனிம்பாங்க. நார்மலாக விரயங்களை கொடுக்கும், அதுக்கு அப்படியே மாறாக வரும். அது போல தான் இப்போ சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி, எப்போதும் எதிர்பாராத கண்டங்கள், முறிவு, பிரிவு, ரொம்ப பயமாக இருக்கிறது, எல்லாத்தையும் இழந்து நொந்து போய் இருக்கிற மாதிரி இருக்கிறது, அப்படிலாம் சோதனைகளை அது சனி பகவான் கொடுப்பார். இப்போ வக்ரம் பெறப்ப இந்த 4.5 மாதங்கள் அவர் லீவ் விடுறார் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம். அதே போல தான் வைஸ் வர்சா நல்லது பண்ணக்கூடிய இப்போ ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் அந்த பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் இருக்கிறப்ப அபரிமிதமான லாபங்கள், தொழில் வேலை ரீதியாக தர்மகர்மாதிபதி யோகங்களை அவர் வெளிப்படுத்துவார். பெரிய அளவுக்கு அதன் மூலம் லாபம் பாப்புலாரிட்டியோடு கிடைக்கிறது. இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இப்போ வக்ரம் வர்றப்ப அதுக்கு மாறாக இருக்கும். யாரெல்லாம் மதித்தாங்களோ அவங்க வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது, எதன் வழியாலாம் பெரிய அளவுக்கு லாபங்கள் வந்துச்சோ அதெல்லாம் தடைபடுறது, சற்று குழப்பமாவது, பயந்து போகிறது. ஏன்னா இப்போ குடிச்சிட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக இருந்தீங்கன்னா ஸ்டடியாக இருப்பீங்க. குடிச்சிட்டிங்கன்னா குடிகாரர்கள் நடக்கிறதே ஒரு மாதிரி நடப்பாங்கல்ல, மூளை சட்டுன்னு வேலை பார்க்காதுல்ல, வித்தியாசமாக வேறு வேலை பார்க்கும். குடிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பழிவாங்கும் உணர்வுகள், பிரச்சனைகள், இல்லை சந்தோஷ உணர்வுகள் என்ன இருக்கோ அது அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக நின்றுடும். குடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் மோசம் பண்ணிட்டான், அவனால தான் குடிக்கிறேன், அவன் எனக்கு இது பண்ணிட்டான்னா குடிச்சு விட்டு அவங்கள்ட்ட போய் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அறியாமல் வம்பளக்கிறது, பிரச்சனை பண்ணுறது. ஏன்னா மூளை அதுக்கு முன்னாடி உள்ளதோடு நின்றும். அதை போல தான் இந்த சனி பகவான் இப்போ வக்ரம் பெறப்போ ஒரு குடியாடுற போல் பிஹேவ் பண்ண வைப்பாருங்கிறப்ப, யாரெல்லாம் இந்த சனி பயிற்சியால் நெகட்டிவெல்லாம் அனுபவிச்சுட்டு கொண்டிருக்க
அனுபவித்து கொண்டிருக்கிற அத்தனை ராசிகளுக்கும் சற்று லீவு, பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுபாடு இருக்கும். எதெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக மாறும். இது பிரச்சனைன்னு நினச்சது பிரச்சனையாக இருக்காது. ரொம்ப கேஷுவலாக அதுக்காக பிஹேவ் பண்ணவும் முடியாது. பிரச்சனைலாம் லீவுனா 4.5 மாதம் லீவா சார், விரையச்சனி வேலை பார்க்க மாட்டாரா, அஷ்டம சனி வேலை பார்க்க மாட்டாரா அப்படின்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிங்கன்னா ஆப்பு வைப்பார். அவர் சனி பகவான் நீதிபதி போன்று. ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சரியாயிடுச்சு இப்போ அஷ்டம சனி, இன்னுமே நம்ம பழையபடி பந்தா விடலான்னாக்கா அடிப்பார். அதாவது நீங்கள் ரொம்ப திட்டமிட்டு எதிர்பார்த்து செய்கிறது சொதப்பும், பயந்துக்கிட்டே செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த 12 ராசிகளும் நான் சொன்ன இந்த 27/7/2026 முதல் 10/12/2026 வரைக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க. அந்த தான் விழிப்புணர்வு வரும். ஏன்னா இதுவரையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, அவமரியாதையை சந்தித்து கொண்டிருந்தவர்களுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைச்சது தலைகால் புரியாது. கொஞ்சம் வரவும் தலைகால் புரியாது. பழைய குருடி கதவு திரடின்னு பண்ணுவாங்க. மெடிடேட் பண்ணிட்டா அந்த சமநிலை இருக்கும். இது எல்லாமே டெம்பரவரி தான். இந்த வக்ரம் பெற்ற கோள் குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்குங்கிறப்ப சரியாக புரிஞ்சுக்கங்க. இயல்புக்கு மாறாக பிஹேவ் பண்ண வைக்கும். அவன் கெடுதல் பண்ணுறவன் இப்போ நல்லது பண்ணுவான். எந்தெந்த ராசிகளுக்கு கெடுதலாக இருக்கிறதோ அதை புரிஞ்சுக்கணும். நீங்களும் உங்களை இந்த சமநிலையில் இருந்தால் தான் அந்த கண்ட்ரோல் கிடைக்கும். இல்லாட்டி இதுவரையில் கஷ்டம் இருந்தது இப்போ கொஞ்சம் விலகிறப்ப சரியாயிடுச்சு பழையபடி ஆகும்னு செய்யலான்னு பண்ண முடியாது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக செஞ்சீங்கன்னா சொதப்புன்னு இருக்கேன் பாருங்க. பயந்துக்கிட்டே செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஒரு சமநிலையில் இருந்துக்கலாம். நம்ம செய்கிறத செய்வோம், கடவுள் கொடுக்கறது வாங்கிக்குவோன்னு செய்கிறப்ப இந்த வக்ரசனியால் இதுவரையிலும் பாதிப்பை அடைந்து கொண்டிருக்கிறவர்கள் சற்று ரிலாக்ஸ் ஆகி நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரையிலும் ரொம்ப நல்லது, லாபங்கள், பெரிய அதிர்ஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் இந்த வக்ரகதியில் சற்று நிதானத்தை கடைபிடிக்கலைன்னா ஆழந்தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இனி நம்ம அந்த 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக எப்படி இருக்குது இந்த வக்ரசனியின் பலாபலன்கள், அவங்களுக்கான அறிவுறுத்தல்களை பார்ப்போம். இப்போது சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வக்ரசனி 2026 கொண்டாட்டத்தை கொடுக்க போதா திண்டாட்டத்தை கொடுக்க போதா அப்படின்னா சற்று கொண்டாட்டத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம். இதுவரையில் அஷ்டம சனியில் அப்படி படாத பாடுபடுத்தி அவமானங்களை, கெட்ட பெயர்களை, பார்ட்னர் வழியாக சிக்கல்களை இதெல்லாம் கொடுத்து பயமுறுத்தி கொண்டிருந்தவர், கெட்டவைகளையே பார்த்து கொண்டிருந்தவங்களுக்கு இப்போ சற்று கொண்டாட்டம் வரும் நேரம். சரி, இவங்களுக்கு என்ன மாதிரி கொண்டாட்டம் வரப்போது, அதை எப்படி கையாளணும், இவங்களுக்கான அந்த அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது பயமும் கெட்டவையும் சற்று விலகும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பயமும் கெட்டவையும் சற்று விலகும் நேரம். இது உங்களுக்கு இந்த தலைப்பில் எந்த புரிஞ்சிருக்கலாம். சற்று விலகும் நேரம், அதாவது 4.5 மாதம், அதாவது 27/7/2026 10/12/2026 வரைக்கும் அவர் வக்ரகதியில் பயணிக்க போகிறார். ஸோ அப்போ அந்த 4 மாதங்கள் பயம் விலகும், கெட்டவைகள் விலகக்கூடிய நேரம். திரும்ப பழையபடி தான் அஷ்டம சனி அவர் வேலையை பார்ப்பார். பகை, விரோதம், பிரச்சனைகள், கூட்டாளிகள் வழி ஏமாற்றங்கள், இழப்புக்கள், முறிவு, பிரிவு, அவமரியாதைகள் அதெல்லாம் தான் கொடுப்பார். இதுவரையிலும் அதுதான் கொடுத்துட்டு இருந்தார். இந்த 4.5 மாதத்துக்கு லீவ் விடுறார். இந்த 4.5 மாதத்துக்கு ஒரு உங்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த பார்ட்னர் வழியாக, கூட்டாளிகள், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் வழியாக, கூட்டாளிகள் வழியாக பெரிய அளவுக்கு பகை, விரோதம் வழியாலாம் உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு 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 சற்று நன்மை கிடைக்கும். அதனால தான் பயம் விலகுன்ட்டேன். இருந்தாலும் நீங்கள் புதிதாக ஏதாவது குடும்பத்துக்கு நல்ல விஷயம் செய்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இப்போதைக்கு செய்ய வேண்டாம். நிதானமாக செஞ்சுக்கோங்க, அவசியமானதை செஞ்சுக்கோங்க. இந்த 4.5 மாதம் அப்படி தள்ளி போடுங்க. ஏதோ பெருசாக நல்லது நடந்துரும்ன்ட்டு லாங் டேர்ம் கோல் கூடாது. 4.5 மாதத்துக்குள்ளே ஏதாவது நல்லது பண்ணிக்கிறது, பட்ஜெட்குள்ளே பெருசாக கடனை வாங்கி மாட்டிக்கிற மாதிரி இல்லாமல் பட்ஜெட்குள்ளே ஏதாவது நல்லது பண்ண முடியுமா குடும்பத்துக்கு
குழந்தைகளுக்கு, குடும்ப வளர்ச்சிக்கு, குடும்ப நன்மைக்கு அதை ஒண்டி செஞ்சுக்கணும். லிமிட்டடாக செஞ்சுக்கணும். பெருசாக எதுவும் செய்யக்கூடாது. குழந்தைகளுக்கும் அதை போன்று உங்கள் புத்தியும் தெளிவாக வச்சுக்கணும். இது டெம்பரவரியாக தான் கொண்டாட்டம் வருகிறது. ஒரு 4.5 மாதங்கள் தான். மீண்டும் 11/12/2026 முதல் பழைய குருடி கதவை திரடின்னு சிக்கல்கள் பிரச்சனைகள் தான் வரும். அதனால் மேஜர் டெசிஷன் வேண்டாம். அந்த 4.5 மாதம் கண்ட்ரோலாக இருக்கணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். குழந்தைகளையும் கண்காணிக்கணும். உங்கள் புத்தியும் தடுமாறும். உணர்ச்சி வசப்பட்டு நீங்களே உங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறது, இல்லை குழந்தைகளுக்கு நன்மை செய்கிறத அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறது, அது தசாபுத்தியை பொறுத்து மாறும். கெட்ட தசாபுத்தியாக இருந்தாக்க பிள்ளைங்களை கெடுத்து விட்ற மாதிரி நீங்களே பண்ணிடுவீங்க. கொண்டாட்டமாக அவன் கேட்குறான், போனால் போது அனுபவிச்சுட்டு போகிறான்னு. கெட்டது தானே, அதை தவிர்க்க தானே செய்யணும். பிள்ளை ஆசைப்படுறான்ட்டு கெட்டதை கொடுக்க முடியுமா அவனுக்கு? அதெல்லாம் சிக்கல் வரும். அந்த இடத்துல நிதானம் தேவை. ஏன்னா 4.5 மாதம்தான். இப்போ இது டெம்பரவரியாக தான் உங்களுக்கு நன்மை. கொண்டாட்டம், பயம் விலகும், கெட்டவை விலகும். திரும்ப பயம் கெட்டவை திண்டாட்டம் வர்ற மாதிரி தான் வரும் 4.5 மாதம்ண்டு. அதனால் மேஜர் டெசிஷன் வேண்டாம். குடும்பத்துலேயும் சரி, குழந்தைகளுக்கும் சரி. பெரிய லாங் டேர்ம் கோல், லாங் டேர்ம் ப்ராசஸ்ஸு, ப்ராஜெக்டு அது மாதிரி குழந்தைகளுக்கோ குடும்பத்துக்கோ எடுக்க வேண்டாம். ஏதோ பெருசாக வீடு கட்டுறது, புதுசாக பெருசாக ஏதாவது நல்லது செய்கிறது, இந்த 4.5 மாதத்துக்குள்ளே நல்லது நடக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா பட்ஜெட்குள்ளே என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கலாம். ஏன்னா பொருளாதார ரீதியாக ஓரளவு வருமானம் வரும், சமாளிக்க முடியும், பேரை கெடுத்துக்காதபடி காப்பாற்றிக்க முடியும். அந்த 4.5 மாதம் பார்த்துக்கணும். அது மாதிரி தேவையற்ற புதிய ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், புதுசாக நான் எனக்கு மரியாதை கிடைக்கணும்னு புதுசாக ஏதாவது காரியங்கள் செய்கிறேன். ஏன்னா சிம்மங்கிறப்ப மற்றவங்க மதிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யும். பொது தொண்டு செய்கிறேன். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த சூரியன் வலுத்திருக்கும். மற்றவங்க மதிச்சிட்டா போதும், தன்னையே இழந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி மரியாதை கொடுத்தா அப்படியே மரியாதைக்காக அப்படியே இயங்கிறது. இப்போ மரியாதை கிடைக்கும். இதுவரையில் அலட்சியப்படுத்தினவங்க உங்களை மதிப்பார்கள். புதிய வேலை வாய்ப்புகள் வரும். பட் 4.5 மாதம்தான் இருக்குதுங்கிறதால பெருசாக மேஜர் இது வேண்டாம். அளவோட செஞ்சுக்கங்க. ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள் தான். ஒரு 25% தான். இப்போ என்ன சார் பெரிய பார்ட்னர், பெரிய ப்ராஜெக்ட், அவங்களே லோன்லாம் தராங்க, ஏன் அனுபவம் ஏன் அறிவை தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், பெரிய ரிஸ்க் இல்லை அப்படின்னா தசாபுத்தியை பார்த்துக்கங்க. அது சரியான பார்ட்னர் தானா? ஏன்னா அஷ்டம சனி அப்படி தான் பார்ட்னரை கெடுத்து விடும். கெட்ட பார்ட்னர், நீச்ச பார்ட்னர், தேவையற்ற மறைமுகமான பல கெட்ட விஷயங்களை செய்யக்கூடியவங்கெல்லாம் லிங்க் பண்ணி விட்டுரும். மன உளைச்சலில் இருப்பீங்க. எப்படி பேசுனா, எப்படி என்கிட்ட சேர்ந்தப்ப, என்கிட்ட பார்ட்னராக சேர்றப்ப எப்படி இருந்தவன் இப்படி மாறிட்டான், இப்படி பேசுகிறான் அப்படின்னு அப்படி நொந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ கெட்ட தசாபத்தினா ஓவராக இருக்கும். இப்போ உங்களையே நீங்கள் இழப்பீங்க. தேவையற்ற வகையில் பிஹேவ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் பண்ணி அவங்கள கெடுக்கிறது ஒரு பங்குன்னா, நீங்கள் கெடுறது கண்டிப்பாக 2 பங்கு இருக்கும். அவங்களுக்கு ஒரு கெடுதல் அப்படின்னா உங்களுக்கு 2 கெடுதல் வரும் நீங்கள் செஞ்சதுக்கு. அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. கவனமாக இருக்கணும். ஏதோ கொஞ்சம் கொண்டாட்டம் வந்துருச்சுன்ட்டு அதிரடி காட்டுறது, திமிரு காட்டுறது, இந்த ஆணவம் அகங்காரமாக பிஹேவ் பண்ணுறது, அந்த வேலைலாம் வேண்டாம். இப்போ மதிக்கிறாங்களா, ரைட்டு, இதுக்கு முன்னாடி நீ அலட்சியப்படுத்தினவன் தான்டா அப்படின்னு. ஏன்னா கெட்ட தசாபத்தின்னா முன்னாடி அலட்சியப்படுத்தியிருப்பார்கள், அவர்கள் இப்போ மதிப்பார்கள். அதுதான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னேன். குடியாடுற போல் என்ன சார் மாற்றி மாற்றி சொல்கிறீங்கன்னு. அப்போ குடியாரம் அப்படி தான் இருப்பான், இயல்பு மாதிரி பிஹேவ் பண்ணுவான்லாம் நான் அந்த இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி தான் இருக்கும். எவன்லாம் மதிக்கலையோ அவன்லாம் மதிப்பான். எவன்லாம் மதிச்சுட்டு இருந்தானோ அவன் சொதப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவன் நல்ல மனுஷன், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நல்ல இவர், நம்மளுக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற அவங்க இப்போ வித்தியாசமாக செஞ்சிருவாங்க. 2 நடக்கும். இப்போ கொண்டாட்டம்னாக்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அவங்கள நம்பி செய்கிறதும் வேண்டாம், ஐயோ இவன் சரியில்லைன்னு சொல்லி ஒதுக்குறதும் வேண்டாம். ஒதுக்குனா அந்த கொண்டாட்டம் வர்றது கெட்டு போயிடும். ஓவர் கொண்டாட்டம் வரும்னு பண்ணிங்கன்னாக்கா அந்த கொண்டாட்டம் குறையும். இல்லாட்டி தசாபுத்தி சரியில்லைன்னா திண்டாட்டமாக மாறும்.
அதுதான் கோச்சார ரீதியான பலன்கள் 25%. அது ரொம்ப மேஜர் டெசிஷன் எடுக்கிறீங்களா பார்த்துக்கங்க. இந்த 4.5 மாதம் சென்று பார்ட்னர் இது பண்ணிவிட்டு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதெல்லாம் பண்ணலாம், ஓகே. ஆனால் நல்ல பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். குழந்தைகளுக்கு நல்லது பண்ணுறீங்கன்னா அதை தீர விசாரிச்சுக்கணும். படிப்புக்காக இருக்கட்டும், வேலைக்காக இருக்கட்டும், ஏதோ காசு கேட்குறாங்க, டொனேஷன், இது மாதிரிலாம் சொல்லி கொடுத்து மாட்டிக்குவீங்க. டொனேஷனில் சில பேர் லஞ்சம் இந்த மாதிரிலாம், இல்லை ஃபாரினில் போய் படிக்கிறேன் நான் ஏதாவது நம்பி ஏமாறுறது, இந்த மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் தசாபுத்தியை பார்த்துக்கணும். இது டெம்ப்ரவரியாக தான் கொண்டாட்டம் நடக்க போகுதுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். அது மெடிடேட் பண்ணாக்கா அந்த விழிப்புணர்வு வரும். இல்லாட்டி ஓரளவு கொண்டாட்டம் வரப்போ தெரியாது, நல்லா தான் இருக்குது பார்த்துக்கோ சமாளிச்சிட்டோம்ல, இதை மாதிரி கடவுள் காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு ஃபர்தராக ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது. இந்த பயமும் கெட்டவையும் சற்று விலகும் நேரம்னு கொஞ்சம் லீவ் விடுது. பிரச்சனைகளுக்கு கெட்டவைகளுக்கு சற்று லீவ் விடுதுங்கிறது புரிஞ்சுக்கங்க. ஒரு நிதானமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் உல்ட்டாவாகவும் நடக்கும்ட்டேன். ஏன்னா 8ங்கிறப்ப 8 அஷ்டம சனிங்கிறப்ப ஆக்சிடெண்ட், 8னாலே ஆயுள் ஆக்சிடெண்ட்டு. அது மாதிரி ஆக்சிடெண்ட்லாம் நம்ம கண்ட்ரோல்லையா இருக்குது. எப்போ சாவு வரும்னு நம்மளுக்கு தெரியுமா? அதை போல தான் சில விஷயங்கள் நடக்கும், திடீர்னு வரும். அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க, அது கெட்டதாக மாறும். ஓவர் பயமாக இருக்கும், அந்த பயத்தால் நல்ல விஷயத்தை விடுற மாதிரிலாம் இருக்கும். அதனால தான் மெடிடேட் பண்ணிக்கணும். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். நான் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்த மாதிரி ரொம்ப நீங்கள் நல்லவங்களா, அப்போ மாறாக செயல்படுவீங்க. நீங்கள் ரொம்ப கெட்டவங்களா, அதுக்கு மாறாக நல்லவங்க போல். அதாவது பயந்துக்கிட்டு எப்படி ரவுடி நல்லவனாக மாறுவான், பயப்படுவான். குடிச்சிட்டாக்க நம்ம நிதானத்தில் இல்லை, எதிரிகளால் ஆபத்து வந்துடும்னு எப்போதும் அலப்பறை விட்டுட்டு போகிறவன் சைலண்ட்டாக போவான். அது போல தான் நடக்கும். அதில் அதீத விழிப்புணர்வு வச்சுக்கிறதுக்கு தியானம் பண்ணிக்கங்க. அப்போ தான் பயம் இருக்காது, கெட்டவை வராது. வந்தாலும் கெட்ட தசாபுத்தி இருந்து வந்தாலும் நிதானமாக அதை எதிர்நோக்கி சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.